வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பக்கம் வந்து இறங்கியும் சென்டர் பக்கம் தூக்கியும் இருக்குது. எனக்கு வந்து நடுமுதுகு வந்து மேலே தூக்குன மாதிரி இருக்குது, சைடு ஆனால் இறங்கி இருக்குது, நடுமுதுகு மட்டும் தூக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். நம்ம என்ன செய்வோம், சரி அடுத்த முறை 1 இன்ச்சு இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ இறக்கி வைப்போம். இறக்கி வச்ச அப்புறமும் திரும்ப இறங்கி இருக்குது, ஆனாலும் சைடு பக்கம் இன்னும் இறங்கியே இருக்குது, ஆனால் சென்டர் பகுதி தூக்கி தான் இருக்குது, ஒரு ஈவனாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் உணர்ந்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் வந்திருக்கு, அதில் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணுறதா இருந்தால் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், இந்த ப்ளவுஸை வந்து நான் சமநிலையில் இப்படி வச்சுருக்கேன். வைக்கும்பொழுது பாருங்கள், சென்டர் பகுதி நேராகவும் இந்த 2 சைடு இப்படி கிராஸாக இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ஒயரை கரெக்டாக இறங்கியிருக்கு, ஆனால் சென்டர் தூக்குன மாதிரி இருக்குது இல்லையா? இது எதனால் வந்திருக்குன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். இதில் எவ்வளோ வந்திருக்குன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நேராக இந்த சைடு இதில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோம், இங்கே கரெக்டாக நேராக வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இங்கே இறங்கியிருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் இந்த சைடு இறங்கியிருக்கும். நான் ஒரு சைடு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இது எதனால் இப்படி இறங்கியிருக்குன்றது முதல்ல பார்ப்போம். இதில் பாருங்கள் எவ்வளோ இறங்கியிருக்குன்னா 3/4 இன்ச்சு, கரெக்டாக 3/4 இன்ச்சு இறங்கியிருக்கு. ஓகேவா? இந்த சைடு நேராக கரெக்டாக செக் பண்ணும்பொழுது 3/4 இன்ச்சு இறங்கியிருக்கு. இந்த 3/4 இன்ச்சு எதனால் இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். எதனாலன்றது தெரிஞ்சாதான் நம்ம அதில் திருத்த முடியும். எந்த ஒரு விஷயமே எதனால் நடந்ததுன்னா தான் அதை நம்ம திருத்த முடியும். அப்போ அது அந்த வழிமுறையை தான் நம்ம போகணும் எப்பயுமே. இப்போ பாருங்க, இதில் டாட் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிருக்காங்க, 3/4 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. முதல்ல வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க, திரும்ப ஒரு தையல் போட்டிருக்காங்க. லூஸாக இருக்குது, இடுப்பு வந்து தூக்கல இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன். அதனால திரும்ப ஒரு டாட்டில் கொஞ்சம் அழுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த டாட்டோட அளவு பாருங்க 3/4 இன்ச்சு இருக்கு. பாருங்க, இந்த டாட்டோட அளவு கரெக்டாக 3/4 இன்ச்சு இருக்கு. அந்த 3/4 இன்ச்சு நம்ம இந்த ஒரு பகுதி 1/4 இன்ச்சு இந்த டாட் பிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு பக்கம் 3/4 இன்ச்சு வருதுன்னா அந்த 3/4 இன்ச்சு அளவு அப்படியே டவுன் ஆகும். ஓகேவா? இங்கே 1/4 இன்ச்சு பிடிக்கும் பொழுது நம்ம சின்னதாக டாட் பிடிச்சிருக்கும் போது இந்த 1/4 இன்ச்சு இறங்கியிருக்கும், அதனால அது தெரிஞ்சிருக்காது. நம்ம 1/2 இன்ச்சு டாட் 3/4 இன்ச்சு டாட் கொடுக்கும் பொழுது, ஏன்னா இடுப்பு லூஸாக இருக்கு, இங்கே தூக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டாட் கொடுத்துருப்போம். டாட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சென்டர் தூக்கியும் சைடு இறங்கியும் ஆயிரும். இப்படி சைடு இறங்கும் பொழுது டவுன் ஆகும். அப்போ இந்த கிராஸ் வந்து ஓவரா தெரியும். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த டாட்டோட அளவு எவ்வளவு நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கட்டிங்ல நம்ம இதை வந்து கிராஸ் எடுக்கணும். அதாவது இப்படி கிராஸ் எடுக்கும் பொழுது டாட் பிடிச்ச உடனே இப்படி டவுன் ஆயிரும். எங்க இருந்துன்னா அந்த டாட்ல இருந்து இந்த பக்கம் இதுல ஒரு பகுதி 1/4 இன்ச்சுனா நம்ம 1/4 இன்ச்சு கிராஸ் எடுக்கணும், 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு இங்க இருந்து இப்படி கிராஸ் எடுக்கணும், 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு இந்த கிராஸ் எடுத்துட்டோம்னா இது டாட் இப்படி பிடிச்ச உடனே இப்படி இருந்தது, டாட் பிடிச்ச உடனே நேரா வந்துடும். இப்போ அதை எடுக்காதனால டாட் பிடிச்ச உடனே கீழே இறங்குது. இப்போ இந்த கீழே இறங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இங்க பாருங்க, இதுல ஒரு ரிங்கிள்ஸ் தெரியுதா? இங்க ஆம்புக்கிட்ட இவங்களுக்கு தெரியாமையே இந்த ஹைட் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க இறங்கின உடனே இந்த ஹைட் அதிகமா இருக்கனால இங்க சுருக்கமா இருக்கு, இந்த ரிங்கிள்ஸ் வருது. இவங்களுக்கு சென்டர் ஓகே வந்தா கூட இங்க வந்து மடிகிற மாதிரியும் இங்க சுருக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த சுருக்கத்தையும் நம்ம சரி பண்ணலாம், இந்த ஸ்ட்ரைட்டையும் சரி பண்ணி அழகா கச்சிதமா கொடுக்கலாம். ஏன்னா இது இப்படி வெளியே வந்து இது இறங்கி இங்க வரும். இந்த இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த மாதிரியான பிளவுஸ் கட்டிங் வரும்பொழுது நான் அதை தொடர்ந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நன்றி.